நல்ல சிந்தனைகள் வருகிற போது நல்ல மனிதர்கள் உங்க முன்னால வருவாங்க. நீங்கள் எதை ஈர்க்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நெகட்டிவிட்டி ஈர்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி தான் கிடைக்கும். அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான். யாரு? இந்த வீணா போனவன், என்னமோ மாதிரி இருக்கு, அவன் தான் கிடைப்பான். இந்த மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்மளோட தமிழ்ல முன்னாடி இதை வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. இப்போதான் இதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பேர் வச்சு இதுக்குன்னு தனியா ஒரு பிராக்டிஸ் வச்சு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற பேரு நிறைய பேருக்கு பிடிக்காதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒண்ணுமே இல்லை, அதுக்கு பேரு வேணா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி வச்சிருக்கலாம், ஆனா இது எண்ணம் போல் வாழ்க்கை நம்மளோட தமிழ்ல முன்னாடியே இதை வந்து சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். இது மட்டும் இல்லை, நம்மளோட திங்கிங், நம்மளோட ஃபீலிங், நம்மளோட எமோஷன், நம்மளோட பிலீவ், நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளோட வேர்ட்ஸ், நம்மளோட இமேஜினேஷன், நம்மளோட அசம்ஷன், இந்த மாதிரி இன்னர் வேர்ல்டுல நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான பீப்புள், சுச்சுவேஷன், திங், என்விரான்மெண்ட், இது எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் உங்களுடைய இன்னர் வேர்ல்டு. நான் இத்தனை விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பிலீவ்ஸ், அசம்ஷன், இதுதான் உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களோட அவுட்டர் வேர்ல்டில் ஏதாவது உங்களுக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய இன்னர் வேர்ல்டில் இதில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் மாற்றி பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அவுட்டர் வேர்ல்டு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது எப்படி பண்ணுறது, அதுதான் நம்மளோட சேனலில் நம்ம வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.